நியாயமா நடந்தால் கண்டிப்பாக நியாயமா இந்த விஷயத்த ஒரு எப்படி ஒரு மனநிலை அணுகுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது பாதிப்பை ஏற்படுத்தணும். ஆனா இந்த கூட்டம் இருக்காங்கல்ல, இவர் பின்னாடியே ஓடி வர்றாங்க பார்த்தீங்களா? இந்த கூட்டத்துக்கு வந்து நான் செத்தாலும் பரவால்ல, நான் படிப்பை விட்டுட்டு வர்றேன், என் குழந்தை செத்தாலும் பரவால்ல, அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்கல்ல, இந்த கும்பலுக்கு வந்து இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே தெரியாது. எம்ஜிஆர பார்த்தியா? கருணாநிதிய பார்த்தியா? அவர பார்த்தியா? இவர பார்த்தியான்றாங்க. அவங்க வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து மக்கள் பணியில செய்துகிட்டு, அவங்க வந்து பொது தொண்டுகள்ல செய்துகிட்டு, பல வா பல ஆண்டுகளாக பட்டினி கிடந்து, பசியில் வாடி, போராட்டங்கள்ல ஈடுபட்டு, அடி வாங்கி, தண்டவாளத்தில் தலை வைத்து, பொறுப்புக்கு வந்த பின் பல்வேறு திட்டங்கள மக்களுக்காக இயற்றி, சட்டமாக்கி, அதுக்காக குரல் கொடுத்து, ஆட்சியை இழந்து, இப்படி பல போராட்டங்களுக்கு இடையில அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சறுக்கல்கள், விமர்சனங்கள் வந்தது. இப்ப எம்ஜிஆர், கலைஞர் அவர்கள்லாம் வெளிப்படையா இருந்தாங்கல்ல. வெளிப்படையா இருந்தாங்க. அவங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் இருந்தது. எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை எல்லா கடைக்கோடி தொண்டர்களுக்கும், ரசிகர்களுக்கும் திறந்த புத்தகமாக தெரிஞ்சது. உங்களுக்கு அப்படி இல்லையே. நீங்க கரூருக்கு பிறகு எங்க போய் இருந்தீங்கங்கிறதே தெரியாதே. 1 மாசம் எங்க இருந்தீங்கன்னு தெரியல. அப்படித்தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. நீங்க எப்படி இனி வந்து மக்களுக்கு வெளிப்படையான ஒரு விஷயத்த நல்லதை எப்படி செய்ய முடியும்? அதனால விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து மிக தீர்க்கமாக யோசித்து பல ஆண்டுகளாக காத்திருந்து யோசித்து அவர்களுடைய மகளிடமும் மகனிடமும் கேட்டு அதற்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய திடமான அந்த மனுவின் என்ன சொல்ற மனுவின் கோரிக்கைகளிலிருந்தும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவலிலிருந்தும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது.